மீனாவுக்கு இருக்கிற பொறுமையும் புத்திசாலித்தனமும் முத்துக்கு கொஞ்சம் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனா இன்ஸ்பெக்டர் இடத்துல பேசி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. மீனா சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டோன்னே முத்து வந்திருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை நான் ஸ்டாண்டில் போய் செல்வனை பார்த்துட்டு வர்றேன். கொஞ்சம் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கு இந்த லைசன்ஸு வாங்குறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். என்ன ஐடியா பண்ணலான்னு யோசிப்பேன் அப்படின்னு சொன்னானே மீனா அதை நம்பி அசால்ட்டாக விட்டுட்டு போயிடுறாங்க. சரி வாங்க ஸ்டாண்டில் நினச்சி போடுறேன் அப்படின்னானே இல்லை நான் நடந்தே போய்க்கிறேன், பக்கம் தானே ஸ்டாண்டு நான் போய்க்கிறேன்ட்டு முத்து போனானே அங்கே இருக்கிற முத்தோட ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் குடிக்க வச்சிட்றாங்க. முத்து எவ்வளவோ கம்பல் பண்ணி நான் வேண்டாம், நான் எப்படி லைசன்ஸ் வாங்கணுன்ட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன், கம்முன்னு இருங்க, மீனா வேறு குடிக்க வேணாம், எதுவும் பண்ணாதீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம், லைசன்ஸ் வாங்குற வரைக்கும் அமைதியாக இருங்கன்னு வேறு சொல்லிட்டு போனான். அதனால் வேணாம், நான் தண்ணி அடிச்சுட்டு அந்த போலீஸ் வீட்டுக்கிட்ட ஏதாச்சும் ரகலை பண்ணிட்டா அது பெரிய பிரச்சனையாயிரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முத்து கெஞ்சுவான். ஆனால் கார்த்தின்ட்டு அவன் கேட்க மாட்டான்னு தண்ணி அடிக்க வச்சுருவான். சரி வேறு ஏதாச்சும் தான் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உனக்கு லைசன்ஸ் வாங்கி தரதுக்கு நான் ஐடியா பண்ணித்தரேன்னு சொல்லி முத்துவை குடிக்க வச்சு கடைசியில் பார்த்தா அருண் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். இங்கேயே எதுக்கடா கூட்டிகிட்டு வந்தேன், இன்னும் இதுதான் டிராஃபிக் போலீஸ் அருண் வீடு, இங்கே தான் அவன் தானே உன்னை லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கான், அதனால் இவன் என்னை பிடிச்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். தேவையில்லாமல் பண்ணுறீங்கடா, வாங்கடா போகலான்னு முத்து எவ்வளவோ கெஞ்சி கேட்காம அவனுக்கு கலாட்டா பண்ணதுக்கு அருண் வீடியோ எடுத்து கடைசியில் பிரச்சனை பண்ணிடுறான். அருணே கொஞ்சம் மனசே இலங்கி முத்து மேலே தப்பு இல்லை, நம்ம செஞ்சது தான் தப்புன்னு மன வருத்தத்தில் இருக்கிறப்ப கடைசியில் இவங்களாம் போய் பிரச்சனை பண்ணானே அருணுக்கு மீண்டும் எக்ஸ்ட்ரா கோவம் வந்துடுது. வீடியோ எடுத்து என் இன்ஸ்பெக்டர்கிட்ட அனுப்புகிறான். இப்படியெல்லாம் வந்து என் வீட்டுக்கு முன்னாடி ரகலை பண்ணுறாங்க, என்னோடய லைசன்ஸு ரத்து பண்ணியே ஆகணும்னு எக்ஸ்ட்ரா சொல்லி போலீஸ்கிட்ட பேசினோடனே போலீஸு சரி நான் கண்டிப்பாக லைசன்ஸ் ரத்து பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. அருணுக்கும் முத்துக்குமே எப்போவுமே ஆகாதுங்கிறப்ப இதில் வேற சீதா அருணை லவ் பண்ணிகிட்ருக்கிறா. இந்த அருணும் சீதாவும் காதல்னு முத்து சேர்த்து வைப்பாங்களா என்னன்னு தெரியலை. சீதா அருணோட அம்மாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க. அங்கே மீனாவோட தம்பி சத்யாவும் வந்துடுறான். சத்யா வந்து பார்க்குறப்ப முத்து அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறான். ஐயோ மாமா ஏன் இவர் கூடனா சண்டை இழுத்துட்ருக்காரு, என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல, பிடிச்சிட்டு இப்படி வந்து பிரச்சனை பண்ணுறாரு, ஐயோ பெரிய பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சத்யா போய் பார்க்குறான். ஏங்க மாமா என்னாச்சு இப்படி இருக்கீங்கன்னு, இவன் என்னோடய லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டான்டா, நான் வந்து என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, நான் கார் ஓட்டிகிட்டு வர்றதுக்கு பிரேக் கட் ஆயிடுச்சு, குழந்தைங்க ஆட்டோ எதுக்கே வந்துச்சு, அவங்க அந்த ஆட்டோ மேலே இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரைட் எடுத்து வர்றப்ப இவரோட பைக் இருந்துச்சு, பைக்கில் மோதிருச்சு, அதனால் இவர் என் மேலே குழம்புச்சின்னு சொல்லி கேஸை போட்டு லைசன்ஸை 6 மாதத்துக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்கடா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஏதாச்சும் தப்பு இருக்கா, இவர் செஞ்சது தானே தப்பு, என்னை பாரு எவ்வளோ கொடுமை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பகையெல்லாம் வச்சுட்டு இப்படியெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி சத்யாட்ட சொல்லிகிட்ருக்காங்க முத்து. அவனும் எங்கள் மாமா மேலே தப்பு இல்லையில, எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு சத்யாவுக்கும் அருணுக்குமே வாக்குவாதம் நடக்குது. இவங்க யாருக்குமே சீதா அருணை தான் லவ் பண்ணுறாங்கிறது தெரியல. ஆனால் எல்லாருமே அருணை எதிரியாக பார்க்குறாங்க. முத்துவோட நல்ல குணத்தால் அருண் சீதா கல்யாணத்தை பகையெல்லாம் மனசில் வச்சுக்காமல் முத்து கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.